இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் FATTY ஃபேட்டி லிவருக்கு எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நல்லா கேட்குறேன். ஓகேவா? நம்பர் 1 ஹை பிளட் சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நம்பர் 2 ஹை பிளட் ப்ரெஷர் பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆகும். நம்பர் 3 கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். சரியா? 4 வந்து என்னது, பித்தப்பையில் கல் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 4 5வது லிவர் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. 5 6வது வந்து ரொம்ப ரேர், லிவரில் வந்து கேன்சர் கூட வரலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கேன்சர். சரி, அடுத்தது 7வது ரொம்ப ஆபத்தான, நல்லா கேட்டுடுங்க, வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. விட்டமின் ஏ வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கண் பிரச்சனை கூட வரைக்க வாய்ப்பு இருக்குது. கண் பார்வை குறைபாடு. இன்னொன்று, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடியவங்களுக்கு விட்டமின் டி சத்து குறைவாக இருக்கும். விட்டமின் டி சத்து குறைவாக இருக்கிறதுனால தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் வரும். விட்டமின் டி சத்து குறைபாடுன்னு என்னெல்லாம் வரும்? ஃபஸ்ட்டு மன அழுத்தம், டிப்ரெஷன் வரும்ல. அப்புறம் என்ன வரும்? கிட்னியில் கல் வருமா? சொல்லுங்கள். எலும்பு சம்மந்தமான பிரச்சனை வருமா? வரும். மூட்டு வலி பிரச்சனை வருமா? வரும். இந்த மாதிரி விட்டமின் டி சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் வரும். அடுத்தது விட்டமின் இ சத்து குறைபாடு. சத்து குறைபாடுன்னு என்னது? மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை வீக்கம், குழந்தையின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட என்ன வரலாம்? ஃபேட்டி லிவரில் வரலாம். அதே மாதிரி விட்டமின் கே குறைபாடு. விட்டமின் கே குறைபாடுச்சுன்னா பல்லில் ப்ளீடிங் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஆபத்தானது என்னது? ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் சரி பண்ணணும் அப்படின்னா எதனால் வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. உங்களுக்கு அடிக்கடி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், திரும்ப சொல்கிறேன், ஒன்லி பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக சரியாகாது. ஃபேட்டி லிவர் கண்டிப்பாக சரியாகலைன்னா சுகர் மாத்திரை நிறுத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரை நிறுத்த முடியாது, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்த முடியாது, இன்சுலின் நிறுத்த முடியாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரை கூட எதுவுமே வேலை செய்யாது. என்னது? நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரையும் ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா ஒழுங்காக வேலை செய்யாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாதுங்க. நம்பர் 1. நம்பர் 2, வீடியோ சேவ் பண்ணி வச்சு இந்த வீடியோ ஒரு கூட கேட்டு எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எடுத்து மெமரைஸ் பண்ணுங்கள். நம்பர் 2. நம்பர் 3, வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. நம்பர் 4, வெரி 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 இம்பார்ட்டன்ட், வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கமெண்ட்ஸில் YES டைப் பண்ண மறந்துடாது. ஓகே, ஸ்டே டியூன்.